எனக்கு ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரி தெரியுது. எதுக்கு நீ ஜாக்கிரதையா இரு. மாணிக்கத்தை பத்திரமா பார்த்துக்க. சொல்லுங்க. 4 வருஷம் ஆனாலும் மாறாதுற அண்ணன் சீரியஸ் ஆக தாண்டி போகுது. உங்களுக்கு வாழ்க்கையோட தார்பாயா புரியலண்ணே. தார்பாயா? ஏய் என்னண்ணே அது வாழ்க்கையோட தாத்பரியம்டா. என்ன தத்ரமா விடுங்கண்ணே. தர்த்தரமா? டேய் டேய் நல்லா இருக்கா? டேய் டேய் பாருங்க, முட்டு போ, முன்னாடி போ, பாருங்க பாருங்க. டேய் நல்லா இருக்குண்ணே. அன்னைக்கு கூட சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? முட்டை பழகிட்டானா? எப்படி புழுகுறான் பாத்தியா? ஆனா தோரணைய பாரு, மகாராஜான்னு நினைப்பு. அவர் ராஜா மாதிரி தான் இருக்காரு. ராஜா மாதிரி தான். ராஜா சமஸ்தானத்துக்கு போயிட்டு. டேய் 3 வயசுல மூக்க ஒடிக்கிட்டு மூத்திர அடிக்க முடியாம மாமா காலை பிடிச்சி கதறுவான். நான் தான் அவன் மூக்கையும் சிந்தி விட்டு மூத்திர அடிக்கவும் கத்து கொடுத்தேன். மாப்பிள்ள நான் தான் தெரியாம தட்டி விட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. மாறி மாறி பேசுறீங்க. மாறல நான் நாறிடுவோம். புரியலையே. டேய் ஜென்ரல் நாலேஜ்ல நீ ரொம்ப வீக்கடா. இன்னைக்கு நாட்டுல அவன் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எம்எல்ஏ எம்பி அமைச்சர்ல இருந்து ஐநோசபை வரைக்கும் 9 ஓட்டை முடிக்கிட்டு அன்றிப்பிள்ளையே தான் பண்றாங்க. இப்ப அவன் மேல இருந்து என் மேல செருப்பு தெரியாம போட்டான்னு நினைக்கிறியா? ஆமா தெரிஞ்சுதான்டா போட்டான். இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல? டேய் டேய் என்ன நக்கல் பண்ணி நகத்தை பாக்குறியா? கொத்தல்லிடா. எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? போகமாட்டான். குடுமா. இந்த மாணிக்கா. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வாங்க. அன்னைக்கு நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு கொடுத்த பயிற்சியை பார்த்து நாங்கெல்லாம் மிரண்டு போயிட்டோம். ஐயா அவன் எங்க பயிற்சி எடுக்கிறான்? உன் பொண்ணை கிளப்பி கொண்டு போறதுக்கு முயற்சியில எடுக்கிறான். மாணிக்கத்தையும் மனசுல வச்சுக்கணும்ல. மனசெல்லாம் உன் மக கொண்டு போய் ரொம்ப நாளாச்சியா. ஐயோ ஆதிக்காடு, எதுக்கு தம் கட்டி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அவன் தான் காதல்ல காதடிச்சு போய் நிக்கிறானே. சரிதானே? ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. போன வருஷம் இன்னாராம் ஊரே கண்ணு முழிச்சு தாரத்தப்பட்டெல்லாம் அடிச்சு விடிய விடிய காவா காத்துட்டு இருந்தான். ஆனா நீங்க ஒத்த ஆளு கண்ணு முழிச்சு இந்த ஊரே தூங்க வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறோன்னே தெரியலையா? உண்மை தெரிஞ்சா கை வேற கால் வேறையா ஊரே ஒன்று சேர்ந்து கலட்டி விளையாடும். ஐயா விடிய விடிய கண்ணு முழிச்சு ரொம்ப கிறக்கமா இருக்கீங்க. தேனு தெனமாவு கேப்பையெல்லாம் கிண்டி கூழ் எடுத்துட்டு வருவாயா? கூழு நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. கேளுங்கய்யா, விதவிதமா கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் செய்ய சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்களா நல்லா இருப்பீங்க. அதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க. நாங்க நல்லா இருப்போம்யா. மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாமா? இல்லைங்கய்யா சாப்பிட என்ன சொல்லிட்டேன். அளவா பேசணும்னு ஐயா இவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்காரு. வாழவாழ்னு பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒரு இலவட்டம் போராட்டியும் ஐயாட்ட 1 மணி நேரம் பாடம் கத்து அனுப்புவோம். வாடா. வரேங்கய்யா. ஐயா வரேன்யா. இங்க பாருடா, கொம்பனை எப்படி முட்டியே கொள்றதுன்னு என்னமா பயிற்சி எடுக்கிறாரு. இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தாண்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
வெறி ஏத்துறோம்டா, வெறி ஏத்துறோம். வா. போங்கடா. இறைவா, என் மாப்பிள்ள மண்டைக்குள்ள இருக்கிற காதல் படத்தை அழியில பருவம் அழிச்சு விட்ருங்க. மாப்பிள்ள முழுசாவே மென்டல் ஆயிட்டானடா. எதுக்கு அவரை மென்டல் ஹாஸ்பிடல் சேர்க்கணும் சொல்றீங்க? டேய் அண்ணே, என்ன வேண்டாம் அந்த ஆளுக்கு? ஒண்ணும் இல்லண்ணே. சரி ஊருக்குள்ளார போய் ஒரு எருமாடை பிடிச்சிட்டு வா போ. ஓகேண்ணே, நான் பிடிச்சிடுறேன். எருமை மேய்க்க விட்டுருவாங்களோ? யானையோட வேலை செய்யறது அக்ரிமெண்ட். என்ன எருமாடெல்லாம் பிடிச்சி சொல்றாரு? நிறுத்துறேன். எருமையா அது? காட்டியானடா. இது காட்டு யானையா? ஆமா, கொம்பனுக்கு டூப்பான். மாப்பிள்ள தான் சொன்னான். இதை கொண்டு போய் மாணிக்கத்துக்கு முன்னால நிறுத்தினா மாணிக்கத்து மேல மாப்பிள்ள உட்காந்துக்கிட்டு இதை மோத விட்டு பிராக்டிஸ் பண்ணி மாணிக்கத்தை கும்கியா மாத்திடுவாரான். மாணிக்கத்துக்கு பயந்து இது காட்டுக்குள்ள ஓடிடுமா. ஆமாண்ணே, யானைக்கு பயந்து எருமை ஓடதான் செய்யும். மாப்பிள்ள, உண்டியல் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னடா சொல்ற உண்டியல்? கொம்பனை கூட்டிட்டு வந்தாச்சுன்னு. டைம் பாஸ்க்கு பிறந்தவனே, மாறி மாறி பேசுற டெக்னாலஜி எங்கிட்டே காட்டுறியா? அந்த மரத்துல கட்டு. சரிண்ணே. டேய் மாணிக்க போடா. பார்கே பார்கே போ போ போடா. பார்கே பார்கே போடா. பார்கே போடா. போ பார்கே பார்கே போ போ போ. விட்டு விட்டு அப்படிதான் போ. அப்படிதான் விட்டு. பார்கே பார்கே போ போ. பார்கே ஐயோ, காப்பாத்துறா. எருமை மாடு ஜெயிச்சிருச்சு. நாம ஊருக்கு போறோம். அட கூறுகட்ட கொத்தல்லி, மவுத் கண்ட்ரோட எப்படா வளர்த்துக்க போறேன்? நெக்ஸ்ட் என்ன பிளானோ? முட்ரா பார்கே பார்கே முன்னாடி போ. முட்ரா டேய் பார்கே பார்கே. அண்ணே, ஒரு சின்ன டவுட். என்ன? ஏன்னா கம்பளி போத்தி குனிஞ்சிருக்கீங்க? யானையோட பார்வைக்கு கம்பளி போட்டு குனிஞ்சு நின்னா நான் யானைக்குட்டி மாதிரியே தெரியவானா? ஓஹோ, அப்ப இன்னும் குனிஞ்சா அன்றைய கிழிஞ்சிரும். ஊர்க்கரையவனாவது வரானான்னு போய் பாடுறா. ஐயோ, கல்யாணம், காது குத்து, திருவிழா, கும்பாபிஷேகம் கூட்டிட்டு தெரிஞ்ச யானை திடீர்னு கும்கியா மாத்தணும்னா எப்படி மாறும்? அது கும்கியா மாறுதோ இல்லையோ, நான் கூணனா மாறிடுவேன் போல இருக்கே. பார்கே பார்கே முட்டை டேய் 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 போறா டேய் டேய் அடிடா போற டேய். அம்மா, அது நகராதடா போ டேய். மாணிக்கோ முன்னாடி போ. போ போ. அப்படிதான் முட்டு பார்கே 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 மாணிக்கோ. ஐயோ, காதல் கண்ணத்தான் மறைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி குனிய வச்சு கம்பளி எல்லாமா போடும். அம்மா. அண்ணே, யாருமே வரலண்ணே. ஐயோ, கொல்லையில போற பயிலுக்கு எவனாவது கொல்லைக்கு போறதுக்கு வந்தாலும் கொஞ்சம் நிமிந்துக்கலாம், சுவாசம் வாங்கிக்கலாம் முடியலையே. சிரிப்பா வந்து குனிஞ்சு நின்று பாரு, பிதிங்கிரும். டேய் முன்னாடி போடா. முன்னாடி போ மாணிக்கோ மாணிக்கோ முன்னாடி போ. அதான் முடியலேன்னு சொல்லுதடா. விட்டுடா, வாயில்லாத ஜீவன்களை வறுத்து எடுக்கிறேடா. பகலெல்லாம் குனிய வச்சிடறானுங்க, ராத்திரி ஆனா மேலே ஏத்திடுறானுங்க. இந்த காதல்ன்ற கருமத்தை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில சிக்குனா அவனை களிய அடிச்சிடுவானா. சரி, கண்ணை மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அண்ணே அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம் அண்ணே. மிட் நைட்ல என்ன சந்தேகம்? என்னப்பா? காதல் தப்பாண்ணே? அவன் ஒருத்தன் லவ் பண்றதுக்கே நான் ஊருக்கு விளக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெறுப்பேத்திரியா? காதல் தப்பானே.
என் மாப்பிள்ள வயசு கூட தெரியாம லவ் பண்ணிட்டா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ஐயா கண்டிப்பா ஊரே உங்களை சாமியா பார்த்துச்சுடா. ஐயா வேணாயா வேணாயா உங்களை மாட்டினா நம்ம மண்டையில தான் ஆணி அடிப்பாங்களா? ஈரமெல்லாம் பட்டிருக்கு. அது நம்ம ரொட்டீன் வேலையா இருக்கும். சுடுதண்ணிக்குள்ள சுண்டு வரல விட்ட மாதிரி எந்த நேரமும் பதட்டமாவாயா வாழ்றது. எங்க அப்பா ஏதோ ஒரு பரபரப்பான பாவத்தை பண்ணியிருக்கிறான். எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. மாப்பிள மாப்பிள உண்டியால் எங்க போயிருப்பாங்க? பகல் கிழவு பழிச்சிருச்சா? அவசரப்பட்டு கை வச்சிருக்காங்க. கைய வைக்கிறதா? குத்தி கொலை இருக்க போற. எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிக்காக நீங்க மன்னிப்பு கேட்கறதா? என்னையா நீங்க அங்க 3 ஏக்கரா வேர்க்கடலை பயிரை கிண்டிக்கிட்டு இருக்கு, அதை போய் மன்னிக்கிறதா? பண்ணியும் ஒரு உயிர் தானே ஐயா. ஒரு பண்ணிக்காகவா இறக்கப்படுறீங்க? குறிச்சு வச்சுங்க, ஒரு நல்ல மனசுக்கு சீக்கிரம் மேல போடுவீங்க. அந்த பண்ணி அடிச்சு குழம்பு வைக்காத விடக்கூடாது. வாங்கடா. மேல போயிடுவேண்ணா. மேல போறதுக்கு எந்த நேரமும் நான் ரெடியா தானடா இருக்கேன். தேதியை குறிச்சு சொல்லுங்கடா. தம்பி சட்டுப்புன்னு தேதியை சொல்லு. சொல்லிடுறேங்கய்யா. என்னங்கய்யா இந்த பக்கம் யானைக்கு மருந்து வாங்கிட்டு போறோமுங்க. என்னாச்சு? ஊர் விட்டு ஊர் வந்தா மனுஷனுக்கு ஜலதோஷம், யானைக்கு குடல் தோஷம். அவ்வளவுதானே. சரி வாங்க, வந்து காப்பி தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. காப்பி தண்ணி எல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க, குடிச்சிட்டு கிளம்புறோம். உட்காருங்க. அள்ளே வாங்கய்யா. கொஞ்சம் தண்ணி விடுமா. உட்காருங்க. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க தம்பி. நேரத்தோட சோறு கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம் ஐயா. கொம்பனம் விரட்ட வந்தது நீங்க தானுங்களா? ஆமாங்க ஐயா. யார் இவங்கெல்லாம் புதுசா இருக்காங்களே? இவரு தம்புராஜ், வணக்கங்க. கொழுக்குமலை தலைவர். இது மாயப்பன், சென்னிமலை தலைவர். மாணிக்கத்துக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. மாப்பிள்ள மாப்பிள்ள தண்ணி. எதுவா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து தான் முடிவு எடுப்போங்க. இது பல தலைமுறையா தொடர்ந்துகிட்டு இருக்க சம்பிரதாயங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதிகாடு, கொழுக்குமலை, சென்னிமலை இது 3 கூட்டு கிராமம். ஐயா கூட்டு கிராமம்னா? கூட்டு கிராமம்னா இங்க யாருக்கும் தனித்தனி நிலம் இல்லைங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் விவசாயம் செய்வோம். வர்ற வருமானத்தை 3 ஊர் பொதுவாக ஐயா கையில் கொடுத்துருவோம். கல்யாண காட்சின்னு தேவைப்பட்டா வாங்கிக்கோ ஐயா. சுருக்கமா சொல்லணும்னா இந்த 3 கிராம ஆளுங்க யாரும் வெளியே போய் கடை வாங்குறதும் இல்ல, சம்பந்தமும் வச்சுக்க மாட்டோம். ஆக உங்க ஊர் பொண்ணை வெளியூருக்கும் கொடுக்க மாட்டீங்க, வெளியூர் மாப்பிள்ளைய நீங்களும் எடுக்க மாட்டீங்க, அப்படித்தானே? என்னங்கய்யா இன்னும் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலையா? அசலூர்காரங்களுக்கு எங்க பழக்க வழக்கத்தையும் எங்க வழிமுறையை புதுசா புரிஞ்சுக்க முடியாது, கத்துக்கவும் முடியாது. ஐயா இது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 200 வருஷ சங்கதி. பல தலைமுறை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. எங்க பாட்டையும் போட்ட காலத்துல இருந்தே எங்க வீட்டு பொம்பளைய சேலை கட்ட கூட நாங்க மாத்தாம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். புதுசா வர்ற யாருக்காகவும் எங்களை மாத்திக்கவும் முடியாது, நாங்க மாறவும் மாட்டோம். ஐயா வர்ற வரல பார்த்துருப்பீங்களே, போஸ்டரோ கட்சி கொடியோ எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா வசதி வாய்ப்புக்காக நாங்கள் யாரு கட்டி கையை கட்டி நிற்க மாட்டாங்க ஐயா. பணம் காசு மேல எங்களுக்கு ஒன்றும் நாட்டம் இல்லைங்கய்யா. இந்த காடும் எங்க கட்டுப்பாடும் தான் எங்களுக்கு பெரிய சொத்து. ஐயா தம்பி கல்யாணம் ஆயிடுச்சிங்களா ஐயா? இன்னும் ஆகலங்க ஐயா. கல்யாணம்னா சொல்லி விடுங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு எங்க 3 கிராமம் ஒன்னா சேர்ந்து கல்யாணத்தை தடபடலாம் நடத்திடுவோம். இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா கண்டதுண்ட மத்தாண்டா விட்டுவீங்க. அதுக்குள்ள கிளம்பிடலாம் மாப்பிள்ள. புறப்பட்டுறோம்ங்க. நல்லதுங்க. சரி போயிட்டோம். மாணிக்கத்தை பத்திரமா பாத்துக்குங்க. என்னப்பா சரி கிருஷ்ணா, அறுவடை முடிஞ்ச 2வது நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே அள்ளியோட கல்யாணத்தை வச்சுக்கலாயா? என்ன மாப்பிள்ள பாக்குற? 200 வருஷம் சங்கதியா மாத்திக்கவே மாட்டாங்களாம். நான் ஏதோ 1 கிராமத்து ஆளுகள்கிட்ட தான் உதவாங்க போறோமோன்னு நினைச்சேன். 3 கிராமத்து ஆளுங்க உட்காந்துருந்தாங்க பாத்தீங்கள. சரி மாப்பிள்ள, அள்ளி பண்ணு உன் காதலை ஒத்துக்கிட்டானே வச்சுக்குவோம். உன் கூட வர்றதுக்கு சம்மதிச்சிட்டாயா. ஆனா நம்ம கூட்டிட்டு ஓடுற பொழுது ஊர்க்காரங்க துரத்திட்டு வருவாங்களே. என் ஜெத்துக்கு நான் 2வது கிராமத்திலே மாட்டிடுவேன்.
நீ என்னதான் முண்டி அடிச்சு ஓடினாலும் 3வது கிராமத்துல உன்னை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க. அப்ப நானு நீ இங்கே சேர்த்துருவ போடா. மாப்பிள்ள, அள்ளி பொண்ணுக்காக தானே நம்ம இங்க இருந்தோம். அந்த பொண்ணு தான் உனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்புறம் இந்த ஊருக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பாப்பறப்பலாம். என்னடா ஆச்சு மாணிக்கம்? இந்தா. அலி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? தெரியாம சொல்லிட்டான். அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணிடாத. என்ன மாப்பிள்ள அவசரப்பட்டுட்டியே? அல்லி அல்லி சொன்னா காலமா அப்பாட்ட சொல்லிடாத. மூட்டை எங்க வைப்பா? அண்ணே, அவ காலையில இருந்து படுத்தே கிடக்குறா, சாப்பிட கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. என்னன்னு போய் கேளுங்க. அப்படியா? அலி, அலி, என்னாச்சுமா? என்னம்மா, உடம்பு சரியில்லையா? இல்லப்பா, சாப்பிடலையாமே? பசிக்கலப்பா. தூங்கு தூங்கு. காலையில இருந்து அவ வாட்டுக்கு போறா வராடா, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. சொன்னங்கே தெரியுதா? என்ன ஏதுன்னு கேட்டா பெரிய மனுஷிக்கு ஒரு மரியாதையே இல்ல. ஏண்டா, இந்த வீட்டுல 2 ஆம்பளை பசங்க இருக்கீங்களா, என்ன கிழிக்கிறீங்களாடா? ஏத்தா பேசாம இருக்க மாட்டியா? ஆமாடா, ஏன் வாய அடக்குங்க. கேட்க வேண்டியவளா கேட்காதீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல.